வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். யோபு 31 அதிகாரம் 1 அந்த அதிகாரம் முடிச்சு நம்ம வாசிக்க கேட்டோம். சில வாரங்களாக யோபுவை குறித்து நாம் என்ன செய்யறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். யோபு எப்படி நீதிமானா இருந்தார், எப்படி உத்தமனா இருந்தார், அவர் சோதனை வந்தபோது அந்த சோதனை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்க, யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 3-5 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. பாருங்க, தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யோபு என்ன செய்யறாருன்னா மன விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். எதுக்காக தேவனுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஏன் வரணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, 4ஆம் வசனம் பாருங்க, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அப்ப தேவனுக்கு முன்பதாக நான் என்ன செய்ய போறேன்னா, நியாயத்தை என்ன செய்ய போறேன், வைக்க போறேன். எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தது? எனக்கு ஏன் தேவன் சோதனைக்கு உட்படுத்துகிறார்? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செஞ்சுக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்பதாக என்னுடைய காரியங்களை, என் நியாயத்தை எப்படி வைக்க போறேன்னா வரிசையா வைக்க போறேன்னு சொல்றேன். 23 அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். தேவன்கிட்ட நான் விவாதம் பண்ணுவேன். ஒருவேளை என்னிடத்துல ஏதாவது தவறு இருக்கும் என்றால், என்னுடைய தவறுகளை சொல்லும் போது தேவன் என்னிடத்துல பேசும்போது அவருடைய வார்த்தைகளை என்ன செய்வேன், நான் உணர்ந்து கொள்வேன். என்னுடைய நியாயத்தை நான் சொல்ல போறேன். தேவன் என்கிட்ட பேசினார்னா அவருடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்வேன், நான் உணர்ந்து கொள்வேன். அந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வேன், உணர்ந்து கொள்வேன். அப்ப யோபு தன்னுடைய நியாயங்களை தேவனுக்கு முன்பதாக வரிசை என்ன செய்யறாரு, வைக்கிறார். அதான் யோபு 31 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். உத்தமன் நீதிமான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஏன் வேத வாக்கியம் அவர் உத்தமன் நீதிமான் சொல்லுதுன்னா, யோபு 31 அதிகாரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் தேவன் அவர் உத்தமன் நீதிமான் சன்மார்க்கன் ஏன் சொல்றாருன்னா, யோபு 31 அதிகாரத்துல அதற்கான பதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றிலிருந்து ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீதிமான் இவ்வளவு நீதியா வாழ முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா அந்த காலகட்டத்திலே வேத வாக்கியங்கள்லாம் இல்லை. வேத வாக்கியங்கள் எழுதப்படலை, எழுதப்பட்டும் கொடுக்கவும் படலை. ஆனால் யோபு அவ்வளவு நீதி உள்ளவராக, அவ்வளவு நியாயம் உள்ளவராக, சன்மார்க்கனாக அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, நடந்துகிறார். அவர் முதல்ல தன்னுடைய நியாயத்தை பத்தி சொல்லும் பொழுது முதல் வசனத்துல என்ன சொல்றாங்க கவனிங்க. யோபு 31 அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும், இச்சை அடக்கம் என்பது இருக்கணும். இது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு அப்புறமா? இந்த வசனம் திருமணத்துக்கு முன்பதாக அவர் எப்படி இருந்திருக்கிறாங்கிறது என்ன பண்றாருங்க நமக்கு இங்க சொல்ற. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். அந்த உடன்படிக்கைன்ற அந்த வார்த்தை எபிரேய வேதாந்தத்துல பார்த்தோம்னா அந்த வார்த்தை என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்படுதுன்னா, பலமான ஒப்பந்தம். யோபு தன் கண்களோடு ஒரு பலமான ஒப்பந்தம் பண்ணுகிறார். யோபு தன் கண்களோடு ஒரு பலமான ஒப்பந்தம் பண்ணுகிறார். அதாவது யோபுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய தூய்மையான வாழ்க்கைக்கு அவருடைய கண்கள் எந்த விதத்திலும் அது பாதிக்க கூடாது என்பதிலே அவர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருந்துகிறார். ஏன்னா நம்முடைய கண்கள் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் எதை பாதிக்கும், இருதயத்தை என்ன செய்யுங்க, பாதிக்கும். கண்கள் நம்ம பார்க்குற காட்சிகள் இருக்கு இல்லைங்களா, ஒரு தவறான காட்சியை பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஒட்டுமொத்த சரத்தையும் கட்டுப்படுத்துமா? அப்ப யோபை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய தூய்மையான வாழ்க்கைக்கு நம் கண்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப உறுதி உள்ளவராக இருந்துகிறார். இந்த பூமியில தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கண்களோடு என்ன செய்யணும்,
ஒப்பந்தம் பண்ண வேண்டும், உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்ப கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகின்ற பொழுது, கண்களை அவர் பாதுகாக்கின்ற பொழுது அவருடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுமா? கண்கள் ஒரு காட்சியை பார்க்கிறாங்க, எண்ணங்கள் எப்படி உருவாகும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் ஒரு காட்சியை பார்க்கிறாங்க, ஒரு அசிங்கமான காட்சியை பார்க்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இருதயத்தில் என்ன உருவாகும்? எண்ணங்கள் உருவாகுமா, உருவாகாதுங்களா? கண்களை கொண்டு பார்ப்பதின் மூலமாக ஒரு தவறான எண்ணத்தை நாம் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், திருமணமானவர்கள்லாம் விழுந்து போறதுக்கு என்ன காரணம்? திருமண வாழ்க்கையில வாலிப வயதில் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? தவறான அசிங்கமான காட்சிகளை பார்ப்பது. பார்ப்பதின் மூலமாக எண்ணங்கள் என்ன செய்யறதுங்க? வடிவமைக்கிறது. அப்படி செய்கின்ற பொழுது என்ன ஆகும்? நம்முடைய ஆத்மாவை என்ன இருங்க அழிஞ்சு போயிடும். நல்லா கவனிங்க, யோபு 31 அதிகாரம் 1 பாருங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? நினைப்புன்னு இருக்கு இல்லைங்களா? இப்படியே வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா உணர்வா இருப்பது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல வாலிப பிள்ளைகள், திருமணமானவங்க மற்றவர்கள் மீது நினைப்பா இருக்கிறாங்க, உணர்வா இருக்கிறது, அவங்கள பத்தியே சிந்திக்கிறது. வாலிப பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வாலிப பொண்ணை பத்தியே சிந்திக்கிறது, அதை குறித்து உணர்வா இருப்பது. அதான் காதல் சொல்றாங்க. அப்ப யோபு பாருங்க, அந்த வசனத்துல என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்ப யோபு என்ன முடிவு பண்ணிக்கிறாரு? திருமணத்துக்கு முன்பதாக எந்த ஒரு கன்னிகையும் தவறான கண்ணோட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. தன்னுடைய எண்ணங்களை, இருதயத்தின் எண்ணங்களை, நினைவுகளை எப்பொழுதும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய். கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறாருன்னா என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு? ஸ்திரியை பார்க்கவே கூடாதுன்னு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரா, அல்லது இச்சையோடு பார்க்க கூடாதுன்னு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரா? இச்சையோடு. அது ஸ்திரீ மாத்திரமா அல்லது புருஷனையும் உள்ளடக்குமா? ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை இச்சையோடு பார்த்தா அது என்ன? அது விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தா அப்ப அந்த வசனம் இருபாலருக்கும் ஒத்து வருமா, வராதுங்களா? இருபாலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க, இருபாலருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கண்களை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த வேண்டும். தவறான காட்சிகளை பார்க்காதபடிக்கு, இச்சையோடு பார்க்காதபடிக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? உறுதிமொழி எடுத்துக்கிறார். என்ன எடுத்துக்கிறாருங்க? உறுதிமொழி. அதான் சொல்றார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா நான் ஒரு கன்னிகையின் மேல். திருமணமாகாத கன்னிகை இருக்கிறான், திருமணம் செய்யாத கன்னிகை. பாருங்க, அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்கள் மேலதான் என்னவா இருப்பாங்க? நினைப்பா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு உலகம்? அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய புருஷன் நினைப்பா இருக்காங்களா இல்லைங்களா? நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் பொல்லாத காலகட்டம். ஒரு மனைவியோடு திருப்தியா இருக்கிறாங்களா? மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? ஒரு புருஷனோடு மனமகிழ்ச்சி ஆகுறாங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த வசனம் அவசியமா இருக்கிறதா? இந்த போதனை அவசியமா இருக்கிறதா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதோடு கூட உடன்படிக்கை பண்ணணும்? நம்முடைய கண்களோடு. அவர் அந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருக்கக்கூடாதுன்னு ஏன் அவர் முடிவு பண்ற? காரணம் என்ன? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, யோபு 31:2 பாருங்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறோம்னா, யாரோ ஒருவரை இச்சையோடு பார்க்கிறோம்னா, யோபு உணர்ந்திருந்தார். நான் அப்படி பார்க்கிறேன்னு சொன்னா அந்த வசனம் சொல்ல பாருங்க, உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு. யோபுவுக்கு எல்லாமே இருக்கு. எதுல குறைவா இருந்தாரு? எதுலையுமே குறைவு இல்லை. தேவன் 10 பிள்ளைகளை கொடுத்துக்கிறார்.
செல்வ சீமானா இருந்துக்கிறார். ஏதாவது குறை இருக்குதா? அப்ப இங்க சொல்லக்கூடிய தேவன் அளிக்கும் பங்கு, தேவன் கொடுக்கும் சுதந்திரம் என்பது என்ன? நித்தியம், நித்தியத்தில் கொடுக்கக்கூடிய சுதந்திரம், நித்தியத்தில் பெறக்கூடிய பங்கு. அந்த பங்கு எங்க கிடைக்கும்? பரலோகத்துல. அப்ப பரலோகத்திலே எனக்கு பங்கும் சுதந்திரமும் வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். நான் யாரையாவது இச்சையோடு பார்ப்பேன் என்று சொன்னால் தேவன் எனக்கு என்ன தர மாட்டாரு? பங்கும் சுதந்திரமும் தரமாட்டார். ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். என்னுடைய பார்வை தவறாக இருக்கும் என்று சொன்னால், நான் இச்சையை நோக்கி கொண்டிருப்பேன் என்று சொன்னால், யோபு சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு என்னதான் இருக்குது? ஆபத்து. அக்கிரம செய்யக்காரருக்கு என்ன இருக்கு? ஆக்கினை. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் சுத்தம் இல்லை என்று சொன்னால், அது அசுத்தமா இருக்கும் என்று சொன்னால் நமக்கு என்னதான் கிடைக்கும்? நம்ம எதுல இருக்கிறோம்? ஆபத்துல இருக்கோம். நமக்கு என்னதான் கிடைக்குங்க? ஆக்கினை. யோபு நன்றாக உணர்ந்திருந்தார். நான் இந்த மாதிரி வாழ்றேன்னா தேவன் இதை எனக்கு தரமாட்டேன், எனக்கு என்னதான் கிடைக்கும்? தண்டனை தான் கிடைக்கும்ன்ற. அப்ப என்ன யோசிக்கிறாரு? யோபு 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. என்ன யோசிக்கிறாரு? என்னுடைய நடைகளை என்ன செய்யறாரு? அவர் பார்க்கிறான்னு சொல்றேன். நான் எப்படி நடக்கிறேன்? நான் பரிசுத்தமா நடக்கிறேனா, அசுத்தமா நடக்கிறேனா, கேடுபாடா நடக்கிறேனா? தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். உலகத்தாரு அவங்க எங்கதான் இருக்கிறாங்க? அக்கிரமத்துல இருக்கிறாங்க. தேவன் எங்க ஒப்பு கொடுத்துக்கிறாருங்க? பிசாசனுடைய கண்ணில ஒப்பு கொடுத்துக்கிறார். அவங்களை பத்தி தேவன் கவலைப்பட போறாரா? யார் இடத்துல தேவன் அதிக கவனமா இருக்கிறாரு? நம்மிடத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல. நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறாரு. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள்ல, நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறான்னு சொல்லுது. எப்படி பார்க்கிறாரு? சரியா நடக்கிறமா இல்லையாங்கிறது என்ன செய்யறாருங்க? அவர் பார்த்து அறியக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்ப யோபு உணர்ந்து கொண்டிருந்தார், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தேவன் என்ன செய்யறாரு? கவனிக்கிறார். என்னுடைய ஆத்மாவை அழித்து போடக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. குறிப்பாக என்னுடைய எல்லா பாவங்களுக்கும் மூல காரணமா இருப்பது எது? கண்கள். கண்ணை கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா சரீரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதுங்களா? வாய்க்கு கடிவாளம் போட்டோம்னா சரீரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும். கண்ணும் வாயும் ரொம்ப ஆபத்து இல்லைங்களா? பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். பிரசங்கில சொல்ற, கண்களின் காட்சியில் நட, ஆனால் தேவன் சகலத்தையும் எங்க கொண்டு வருவாரு? நியாய தீர்ப்பின் நாளிலே கொண்டு வருவார். கண்களின் காட்சியின்படி நடன்ற. என்னென்ன பார்க்கணும்னு நினைக்க எல்லாத்தையும் பாரு. தேவன் சகலத்தையும் எங்க கொண்டு வருவாரு? நியாய தீர்ப்பின் நாளில் கொண்டு வருவார். அப்ப திருமணத்துக்கு முன்பதாக எந்த ஸ்திரீயின் மீதாவது யோபு அப்படியே நினைப்பா இருந்தாரு? அப்படியே நினைச்சு அப்படி உள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு? வாலிப வயதிலே நாம் கூட அப்படி இருந்திருக்கோம் இல்லைங்களா? வாலிப வயதில் நாம் இருந்திருக்கோமா இல்லைங்களா? பெரும்பாலான வாலிப சகோதர சகோதரிகள் இருந்துக்கிறான். நமக்கு அப்பதான் சத்தியம்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. வாலிபர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்றாங்க சில பேர். அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும். நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான பாதையில் என்ன செய்யணுங்க? வழிநடத்த வேண்டும். சத்தியத்தை போதிக்க வேண்டும். அந்த சத்தியம் அவங்களை என்ன செய்யும்? மாற்றும். என் வார்த்தை கண்மலை உடைக்கும் சம்மட்டி அல்லவா. இந்த வார்த்தையை நம்ம போதிக்கும் போது அவங்க இருதயத்தை என்ன செய்யுங்க? அது உடைக்கும், அது மாற்றும். திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துக்கிறார் பாருங்க யோபு. யோபு 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துக்கிறாரு?
நான் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி. மனைவி காட்டிலும் ஒரு ஸ்திரீ ரொம்ப அழகுள்ளவங்களா இருக்கிறான். யோபு பார்க்கிறார், மயங்கிட்டார. இந்த வசனத்துல பாருங்க, யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். மனைவிக்கு தெரியாம நிறைய புருஷர்கள் என்ன செய்யறாங்க? விபச்சாரம் பண்றாங்க இல்லைங்க, வேசித்தனம் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப சொல்றாரு, ஒருவேளை இன்னொரு ஸ்திரீ மேல் நான் மயங்கி அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன்னா என்ன ஆகும்? அந்த வசனத்துல பாருங்க, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். அந்த ஸ்திரீயின் மீது அவர் ஏன் மயங்குறாரு? அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஸ்திரீயின் மீது யோபு மயங்குறாரு இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன? கண்கள் தான் காரணம். ஒரு ஸ்திரியை பார்க்கிறாரு, அது அழகா இருக்குது. அதை சொன்னது எது? அதை பார்த்தது எது? கண்கள். இருதயம் யோசிக்குதா அவ அழகா இருக்கு அப்படின்னு? யோசிக்குது. அடுத்து என்ன யோசிக்கிறாரு? அந்த வீட்டுக்கு போக வேண்டும். நான் பார்க்கும் காட்சிகள் நம் எண்ணங்களை என்ன செய்யுதுன்னா உருவாக்குது. நம்முடைய உணர்ச்சிகளை என்ன செய்யுதுன்னா அது தூண்டுது. நம்முடைய ஆசைகளை என்ன செய்யுதுன்னா அது வடிவமைக்கிறது. கண்களின் இந்த ஆழமான தாக்கத்தை யோபு புரிஞ்சிருங்க. நம்ம இதை பண்ணோம்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பாவங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யறது? என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என்னுடைய எண்ணங்களை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். முயற்சி பண்றாரு. அப்ப அழகுங்கிற விஷயத்தை கண்கள் பார்க்குது, இது என்ன செய்யுதுங்க? யோசிக்கிறது. பாருங்க, பார்வோன் அரண்மனைக்கு சாராள் ஏன் கொண்டு போகப்பட்டாங்க? காரணம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று. அப்ப எப்படி இருந்துக்கிறாங்க சாராள்? பார்வைக்கு அழகுள்ளவங்களா இருந்துக்கிறான். அது யார் சொல்றது? ஆபிரகாமே சொல்ற, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, என்னுடைய சகோதரின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த எகிப்து தேசத்துக்கு வந்த போது சாரால பாக்குறாங்க. எல்லாரும் சாராவுடைய அழகை குறித்து எங்க புகழ்றாங்க? பார்வோனுடைய அரண்மனையில் புகழ்றாங்க. அது 12:15 நினைக்கிறேன். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எகிப்துல எவ்வளவு ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. ஏன் அவங்க எல்லாம் பார்வோனின் அரண்மனைக்கு ஏன் கொண்டு போகப்படல? காரணம் என்ன? அழகு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதான் இல்லைங்களா? கண்களின் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த காட்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதான். சாராள் எங்கே கொண்டு போகப்பட்டால்? அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால். யோபுவுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பெண்ணை பார்ப்பது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த பார்வை தவறான எண்ணங்களை என்ன செய்யக்கூடாதுங்க? உருவாக்க கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. யாரோ ஒருத்தரை பார்க்கிறோம், ஸ்திரீகளை பார்க்கவே கூடாது அப்படியா? புருஷர்களை பார்க்கவே கூடாது அப்படியா? பார்க்கலாம். ஆனால் தவறான சிந்தனைகளோடு என்ன செய்யக்கூடாதுங்க? பார்க்க கூடாது. அப்ப யோபு ஒரு ஸ்திரியை தவறான சிந்தையோடு பார்க்கிறாரு. அவர் இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமான இருதயமா இருக்குமா, அசுத்தமான இருதயமா இருக்குமா? அது அசுத்தமான இருதயமா இருக்கும். அப்ப அவருடைய பார்வை உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதுங்களா? நிச்சயமா என்ன செய்யுங்க? ஏற்படுத்தும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல நாம் இருப்போம். நம்முடைய இருதயத்துல கேடுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி இருப்போம்? கேடுபாடாதான் இருப்போம். அதான் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுவாரு, நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அவை நல்ல இருதயம் உடையவனா இருக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? நல்ல செயல்பாடுகளா இருக்கும். அவன் பேசுற வார்த்தைகளாக இருக்கட்டும், அவனுடைய நடக்கைகளாக இருக்கட்டும்,
அவனுடைய பார்வையாக இருக்கட்டும், எல்லாம் எப்படிதான் இருக்கும்? நல்ல செயல்பாடுகளா இருக்கும். ஏன்னா இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நல்ல இருதயம். பொல்லாத மனுஷன் சொல்றாரு. ஏன் அவன் பொல்லாத மனுஷனா இருக்கானா? அவன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை. அப்ப நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் நடக்கூடிய நடக்கைகள், இதெல்லாம் பொல்லாத இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்க? பொல்லாதது. அதான் நீதிபதிகள் சொல்றாரு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் என்ன யோசிக்கிறானோ அதன்படிதான் அவன் வாழ்றான். நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அப்ப யோபு உணர்ந்திருந்தார், இருதயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தை யார் பரிசுத்தமா வச்சுக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பரிசுத்தமான மனுஷர்களா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அதனாலதான் இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கண்களோடு என்ன செய்யறாரு? உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நல்லவைகள் கெட்டவைகளை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். கெட்டவைகளை நம்ம பார்க்கலாமா? மத்திய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் யோபு இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும் ஏன் நினைக்கிறாரு? தேவனை தரிசிப்பதற்கு இருதயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் மோசமான காட்சியா இருக்கும்னா இருதயம் எப்படிதான் இருக்கும்? கேடுபாடா இருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாம் இருக்கவும் நாடுங்கள். எதை நாடணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாம் இருக்கவும் நாட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை வேதமாக்கி நமக்கு தெளிவா சொல்லுது. இருதயத்துல யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கதான் யாரை தரிசிக்க முடியுங்க? தேவனை தரிசிக்க முடியும். என்னுடைய இருதயம் கேடுபாடா இருக்குன்னா நான் தேவனை தரிசிக்க முடியுமா? என்னுடைய இருதயம் மாயமான காரியங்களால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் தேவனை தரிசிக்க முடியுமா? நான் ஒரு திருடனாகவோ, ஒரு பொய்யனாகவோ, ஒரு விபச்சாரக்காரனாகவோ, ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் தேவனை தரிசிக்க முடியுமா? நம்முடைய இருதயத்துல எந்த அசுத்தமும் இருக்கவே கூடாது. அப்பதான் யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய கண்களை பரிசுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் தேவனோடு எப்படி இருக்க முடியும்? நெருக்கமா இருக்கலாம். நம்முடைய கண்கள் பரிசுத்தமான காரியங்களை பார்க்குது, நம்முடைய கண்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனோடு எப்படி இருக்கலாம்? நெருக்கமா இருக்கலாம். அசுத்தம் உள்ளவர்களை தேவன் தன் பக்கத்துல சேர்த்துக்குவாரா? நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க? சேர்த்து கொள்ள மாட்டார். அப்ப ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே இந்த வார்த்தை இன்றைக்கு அவசியமா இருக்கிறதா இல்லைங்களா? காரணம் என்ன? நம்ம எந்த உலகத்துல வாழ்றோம்? டிஜிட்டல். எந்த உலகத்துல வாழ்றோங்க? டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம். நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா? நீங்க ஒரு காட்டுல குடியிருக்கீங்க, எவ்வளவு மனுஷங்களை நீங்க பாப்பீங்க? யோபு அவர் பார்த்ததெல்லாம் யாரதான் பார்த்திருப்பாரு? மனுஷர்கள் தான் பார்த்திருப்பாரு. உலகத்துல ஏதோ ஒரு பக்கத்துல நடக்கக்கூடிய காரியங்களை அவர் பார்த்திருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே பார்க்கிறோம். நம்மை சுற்றி காட்சிகள் நிறைய இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மை சுற்றி காட்சிகள் நிறைய இருக்கு. திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இணையதளங்கள், ஸ்மார்ட் போனு, கம்ப்யூட்டர், இதன் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? பார்த்துட்டே இருக்கிறோம். சரி, நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படிப்பட்ட காட்சியும் இருக்குது. ஒரு கிளிக் பண்ணோம்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்க்கலாமா? ஒரே கிளிக்ல நீங்க ஒரு ஆப்ஷனை தட்டினீங்கன்னா எல்லா வலதையும் என்ன செய்ய முடியுங்க? காட்சிகளையும் பார்க்க முடியும். நல்ல காட்சிகளாக இருக்கட்டும், ஆபாசமான காட்சிகளாக இருக்கட்டும், எந்த காட்சியும் பார்க்க முடியுமா?
அது காரணம் என்ன? வலைதளங்கள். அப்ப சுத்தி சுத்தி நம்ம என்னதான் பார்த்துட்டு இருக்கிறோம்? காட்சிகள் தான் நிறைய பார்க்கிறோம். எதுல பார்க்கிறோம்? கண்கள். இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ரீல்ஸ்ல நல்ல விஷயங்கள் மாத்திரம் வருதா அல்லது கெட்ட விஷயங்கள் நிறைய வருதா? எல்லாமே வருது. நல்ல விஷயம் நீங்க பார்க்க போவீங்க, அப்படியே 2 கெட்ட விஷயத்தை என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அந்த பார்க்கக்கூடிய காட்சியானது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுங்க? அந்த எண்ணங்களை செயல்களாக என்ன செய்யும்? உருவாக்கும். வாலிப பிள்ளைகள் ஒரு அசிங்கமான காட்சியை பார்க்குறீங்க, எண்ணம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்குமா, கேடுபாடா இருக்குமா? கேடுபாடா இருக்கும். அப்ப இன்றைய காலகட்டத்திலே இந்த சத்தியம், இந்த வார்த்தை அவசியமானதா? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது, உணர்வா இருப்பது எப்படி? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு வீட்டுல ஆடுறத நம்ம பாக்குறோமா? இன்னைக்கெல்லாம் குடும்பம் ஆடுறாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? குடும்பம் ஆடுறாங்க. ஆபாச நடனங்கள் வருதா இல்லைங்களா? ரீல்ஸ்ல பார்க்க கூடாத காட்சிகளை யார் பார்க்கறாங்க? நம்முடைய பிள்ளைகள் பார்க்கறாங்க. அவங்க என்ன பார்க்கறாங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியும். அவங்க இருதயம் நல்ல இருதயமா கெட்ட இருதயமாக நமக்கு தெரியுமா? அத எபிரேயர்ல சொல்லுவார் 12ஆம் அதிகாரத்துல, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. எதுல நம்ம பார்க்கிறோம் அந்த பாவத்தெல்லாம்? கண்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இது தப்பு, இது சரி நமக்கு தெரியாதா? எங்க நம்ம பிரமாணத்தை அறிஞ்சுக்கிறோம், தேவனுடைய பிரமாணத்தை. இது பாவம், இது பரிசுத்தங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பாவமான காட்சி நமக்கு முன்பதாக வருகிறது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவத்தை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை என்ன செஞ்சுக்கணுங்க? உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். இந்த காட்சியை நான் பார்க்கவே மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிக்கணும். அந்த காட்சி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசானவன் தொடர்ந்து அந்த காட்சியை பார்க்கும்படியாக நம்முடைய என்ன செய்வான்? தூண்டுவான். பொய் பேசுறதுக்கு அனனியால் சப்ரல் முடிவு பண்றாங்க. அதை எப்படி பொய் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணங்களை செயல்களாக உருவாக்கிட்டானா? சாத்தனை உருவாக்கணும் இல்லைங்களா? அவருடைய ஆத்மாவை அழிச்சு போட்டானா? அவருடைய ஆத்மாக்களையும் அழித்து போட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வாலிப பிள்ளைகள் எதுல மூழ்கி இருக்கிறாங்க? நமக்கு அப்புறம் ஒரு பரிசுத்தமான சந்ததி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இல்லைங்களா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது ஒரு பக்தி உள்ள சந்ததி இங்க இருக்குமா? கேள்வியா இல்லைங்களா? அதுவே ஒரு கேள்விதான். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சாப்பாடு வெந்திருக்கா இல்லையாங்கிறது எல்லா சோத்தையும் நம்ம இது பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சோறு எடுத்து அது நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வெந்திருக்கா இல்லையா. ஒரு காட்சி நீங்க பார்க்கும்போது தெரியாதா இதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு தெரியாத நமக்கு? நம்ம என்ன செய்யணும்? எது நன்மையோ அதை என்ன செஞ்சுக்கணுங்க? பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகாதவைகளை புறம் என்ன செஞ்சிடணும்? தள்ளிவிட வேண்டும். தேவன் நம்ம கண்களை கொடுத்துக்கிறாருன்னா இந்த அசிங்கமான ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதற்கு தான் கண்களை கொடுத்துக்கிறாரா? அல்லது தேவன் நம்முடைய கண்களை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லைங்களா? உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அது அற்புதமானது. அந்த அற்புதமானது உலகத்தை நான் பார்க்கின்ற போது தேவனுக்கு நம்ம என்ன செலுத்தணுங்க? நன்றி செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை படிக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? அப்படி கண்களை பயன்படுத்த வேண்டும். கண்களோடு உடன்படிக்கை இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அவசியமா இருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ,
புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவன் எதெல்லாம் சிந்திக்க சொல்றாரு? உண்மைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். நமக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம ஒரு இதுக்கு போயிருப்போம், ஒரு கடைக்கோ அல்லது ஏதோ இடத்துக்கு நம்ம போயிருப்போம். கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைச்சா கூட நம்ம என்ன செய்யறோம், உடனே மொபைல் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்ச நேரம் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, கட்டுப்படுத்த முடியறது இல்லை. இந்த வசனத்துல இதை குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? மேலானவைகளை எப்பொழுதும் என்ன செய்யணுங்க, சிந்திக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதா? நாம் ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கிறோமா? ஒரு நிர்வாணத்தை பார்க்க கூடாது என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. யாரு நிர்வாணத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, பார்க்க கூடாது. நோவாவுடைய பையன் நிர்வாணத்தை பார்த்தா இல்லைங்களா, தகப்பன் நிர்வாணத்தை பார்த்தா சபிக்கப்பட்டு போனான். நியாய பிரமாணத்துல இவங்க நிர்வாணத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. அவங்கெல்லாம் பார்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவர்கள். இச்சையோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் துணையாளிகளை மாத்திரம் எப்படி பார்க்கணுங்க, கணவனோ மனைவியோ அவர்களை மாத்திரமே எப்படி பார்க்கணும், இச்சையோடு பார்க்கணும். மற்ற காரியங்களை இச்சையோடு பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம எதுல இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம். சாத்தானுடைய கண்ணியில நாம் இருக்கிறோம். கற்புள்ளவைகள் பாருங்க, ஒழுக்கம் உள்ளவைகள் சொல்ற பாருங்க, அன்புள்ளவைகள். ஒரு கணவனோ மனைவி நடத்த அன்பு செலுத்துறாங்கன்னா அப்படிப்பட்ட காட்சிகளை பார்ப்பாங்களா? பிள்ளைகள் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருப்பாங்கன்னா அப்படிப்பட்ட காட்சிகளை பார்ப்பாங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எவ்வளவு ஆபத்து பாருங்க. நம்முடைய ஆத்துமாவை அழித்து போடுவதற்கு ஒரு முக்கிய காரணியா இருப்பது எது, நம்முடைய கண்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அவள் சொல்றேன், மற்றவங்களுக்கு நான் போதிக்கிறேன், நான் என்ன ஆயிடக்கூடாது, ஆகாதவனாய் போயிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறான். யாருக்கு, தேவனுக்கு. கண்கள் அலைபாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க போய்கிட்டே இருப்பீங்க, சைடு ஒரு போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க, அசிங்கமான போஸ்ட். என்னதான் கட்டுப்பாடா போனாலும் நம்முடைய கண்கள் என்ன செய்யுங்க, என்ன இல்ல, சரீர ஒடுக்கம் என்பது இல்லை. அப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம பாதிக்கப்படுறோமா இல்லைங்களா? அவர் சொல்லும்போது சொல்ல பாருங்க, என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அவருடைய ஆத்மாவுக்கு அவருடைய சரீரம் எப்படி இருக்குது, கீழ்பட்டு இருக்குது. சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துற ஒட்டவன என்ன ஆகும், சரீரத்தை தறிக்கிட்டு ஓடும். ஒடிக்கு என்ன செய்யறாருங்க, கீழ்படுத்துறாரு இல்லைங்களா? அப்ப யோபு தன் கண்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், தன்னுடைய நடத்தை என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்பது என்ன பண்ணியிருந்தாரு, அவர் அறிந்திருந்தார். சரியே, நீங்க கண்களோடு உடன்படிக்கை பண்றீங்க, நான் இனிமேல் கெட்ட காட்சிகளை பார்க்க மாட்டேன், உடன்படிக்கை பண்றீங்க. அந்த உடன்படிக்கை என்பது ஒரு நாள் உடன்படிக்கையா? திருமணத்துக்கு முன்பதாக யோபு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு, திருமணத்துக்கு அப்புறம் கூட எப்படிதான் இருக்கிறாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யப்பட்டிருப்பாரு, சோதிக்கப்பட்டிருப்பாரு. உடன்படிக்கையை மீறும்படியாக என்ன செய்யப்பட்டிருப்பாரு, சோதிக்கப்படுவாரா இல்லைங்களா? அப்ப உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அந்த உடன்படிக்கை என்பது ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்னதான், சோதனை தான். சாதாரணமா அந்த சோதனையை நம்ம கடந்து போக முடியுமா? அந்த சோதனை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய உதவி நமக்கு தேவை, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தேவை. நான் எந்த ஸ்திரீன்னு நினைக்க மாட்டேன், தவற நினைக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. ஒரு அழகான ஸ்திரீயை பார்க்கிறாரு, டக்குன்னு என்ன வரணும் அவருக்கு, அந்த உடன்படிக்கை ஞாபகத்துக்கு வரணும். நான் பார்க்க மாட்டேன். அதான் புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயுட்ட சொல்லும்போது சொல்லுவார், சபையில வயது முதிர்ந்தவர்களை தகப்பனை போலவும் தாயை போலவும் வாலிப ஸ்திரீகளை எப்படி பார்க்கணும், கற்புள்ள சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு.
சபையில வாலிப ஸ்திரீகள் வர்றாங்கன்னா, வாலிப சகோதரர்கள் வர்றாங்கன்னா அவங்கள எப்படிப்பட்டவங்கள பார்க்கணும்? கற்புள்ள சகோதரி. அவளை பத்தி தாறுமாறா வெளியே போய் சொல்லலாமா? தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருங்க? பிரம்மாண்டத்தை கொடுத்துக்கிறாரு. ஒரு சகோதரியை போல் நீங்க பாப்பீங்கன்னா இச்சோடு நீங்க பார்க்க முடியுமா? நீங்க பார்க்க கூடாது என்பதற்காக, நான் பார்க்க கூடாது என்பதற்காக தேவன் சொல்றாரு, நீங்க எப்படிதான் பார்க்கணும்? கற்புள்ள சகோதரிகளை போல பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய கண்களை நாம் கட்டுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய உணர்வுகளை நம்ம என்ன செய்யலாங்க? கட்டுப்படுத்தலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக வெட்கத்திலிருந்து விடுதலை ஆகலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தவறு பண்ணிட்டீங்க, ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, கண்களின் இச்சையினால என்ன யோசிப்பீங்க? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. வெக்கமா இருக்கு இல்லைங்களா? அந்த பாவம் நமக்கு எதா இருக்குங்க? வெக்கமா இருக்கும். அந்த பாவம் நமக்கு எதை ஏற்படுத்தும்? வெக்கம். பாவம் செய்யறப்ப அது சந்தோஷமா இருக்கும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வெக்கம். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே. கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருப்போம் என்று சொன்னால் இந்த வெக்கத்திலிருந்து நம்ம என்ன ஆகலாங்க? விடுதலை ஆகலாம். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது வெக்கப்படுறவங்க பூர்ணமானவங்களா இருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக தைரியமா யார் நிக்கிறாங்களோ அவங்கதான் பூர்ணமானவர்கள். வெக்கப்படுறவங்க பூர்ணமானவங்களாம் கிடையாது. ஏன்? அவங்க என்ன இருக்குங்க? பிரச்சனை இருக்கிறது. அவங்க பாவம் செய்யறதுனால யாரை பார்த்து வெக்கப்படுறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து வெக்கப்படுறாங்க. பரிசுத்தமா வாழ்றவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்ல. யோபு ஒன்றை அறிந்திருந்தார். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வலர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அப்ப யோபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? கண்ணை மாத்திரம் கட்டுப்படுத்தலைன்னா நமக்கு தேவனிடத்திலிருந்து பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. எப்ப இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது? 4500 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. இப்படித்தான் வாழணும் சமுதாயத்துல. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழ்ந்தவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? முடிவு பண்ணி அதே போல அவர் என்ன பண்ணிக்கிறாரு? வாழ்ந்துக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதமா இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரையும் தேவன். யோபுக்கு எப்பயே தெரியும்? 4500 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். விபச்சாரக்காரையும் வேசி மார்க்கத்தாரையும் தேவன் என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு இந்த விபச்சாரம் வேசித்தனம் பண்றாங்கல்ல, துணிகரமா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஸ்திரியோ ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரியோ துணிகரமா அந்த பாவத்தை செய்யறாங்களே, காரணம் என்ன? கண்களின் காட்சி தான். இருதயத்தில் என்ன செய்யறாங்க? அதை குறிச்சு சிந்திக்கிறாங்க. இருதயத்துல திட்டம் போடுறாங்க. எங்க சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம், யாருக்கு தெரியாம எப்படி சந்திக்கிறது, கணவனுக்கு தெரியாம எப்படி சந்திக்கிறது, மனைவிக்கு தெரியாம எப்படி சந்திக்கிறது, பெற்றோர்களுக்கு தெரியாம எப்படி சந்திக்கிறது. இதுல எங்க முடிவானது? கண்களின் காட்சி. அது இருதயத்துல அது விதைக்கப்படும் போது அங்க எண்ணங்கள் என்ன ஆகுதுங்க? உருவாகிறது. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த பாவத்தை செய்வதற்கு உடன்படுகிறார்கள். அப்ப புதிய ஏற்பாட்டு சத்தியம் யாருக்கே தெரிஞ்சிருக்குது? யோபுவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் தேவன் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் என்ன செய்யறாரு? வெறுக்கிறாரு. ஏதாவது புதிய ஏற்பாட்டு சத்தியம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் என்ன செய்யணுங்க? வெறுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல இருந்து இதே சத்தியம் தான். ஆனா அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது. வேசி மார்க்கத்தார் விபச்சாரக்காரர் தேவன் என்ன செய்வாரு? நியாய தீர்ப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா என்ன ஆவாங்க? அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். சரி, ஒரு ஸ்திரீ மேல மயங்குறாரு. அயனுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? போயிட்டார். அப்படி போயிருந்தா என்ன ஆயிருக்கணும்? யோபு 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது என் மனைவி
வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. என்ன சொல்றாரு? நான் தவறா போயிருந்தா என் மனைவி என்ன செய்யட்டும், அப்படியே போகட்டும்ன்ற. எந்த புருஷன் அப்படி சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவி எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. கற்புள்ளவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மனைவி கணவன் அப்படி நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் அப்படி இருக்கிறாரு. பெரும்பாலும் மனைவி கற்புள்ளவங்களா இருக்குன்னு நினைக்கிறாங்க, புருஷன் நாம் கற்புள்ளவங்களா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? என்ன ஆகும்? 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறன் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. யோபு சொல்றாரு, நான் ஒரு விபச்சாரக்காரனா இருப்பேன் என்று சொன்னால், நான் ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால், என் மனைவியும் அப்படி ஆகட்டும்ன்ற. யார் அப்படி சொல்லுவா? என் மனைவி அப்படியே போகட்டும்னு சொல்லுவாங்களா? எந்த ஒரு விபச்சாரக்காரனாக வேசித்தனம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் தன் மனைவி எப்படிதான் இருக்குன்னு நினைப்பாங்க, அவங்க சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. நான் யோபு அப்படி நினைக்கிறாரு. நான் கெட்டு போனா மனைவி என்ன செய்யட்டும், கெட்டு போகட்டும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமா வாழ்ந்துக்கிறார் பாருங்க. வசனத்துல பாருங்க, ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிறான். என்னாகும்? 5:14 பாருங்க. எரிச்சலின் ஆவி அவன் மேல் மனைவி இன்னும் ஒருவனோடு அவங்க தொடர்பு வச்சிருக்கிறாங்கன்னா புருஷனுக்கு என்ன வரும்? எரிச்சலின் ஆவி. அவங்க பொறுத்திருப்பாங்களா? புருஷன் பொறுத்திருக்க மாட்டாங்க. மனைவியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். எந்த புருஷனும் தன்னுடைய மனைவி எப்படின்னு நினைப்பாங்க? கற்புள்ளவங்களா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, எரிச்சலின் ஆவி வந்திருக்குது. சரியா இருக்கணும், ஏதோ தப்பு பண்ற பாருங்க. அந்த காலகட்டத்திலே யாத்திராகமம், அதாவது நியாயப்பிரமாண காலகட்டத்திலே ஒரு மனைவி கற்புள்ளவங்களா இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு கசப்பான ஜலம் குறித்து என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. மனைவி முறை தவறி போயிட்டாங்கன்னா கணவன் எங்க கொண்டு போலாம்? ஆசார இடத்துல கொண்டு போலாம். ஒரு டவுட் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்கு மனைவி மேல. இந்த ஆசாரனும் கசப்பான ஜலத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அந்த ஜலத்தை குடிக்கும் போது அவங்க வயிறு வீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? அவர்கள் புருஷனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? துரோகம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவனுடைய எரிச்சல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல என்னதான் இருக்கும்? சண்டை தான் இருக்கும். அப்ப தேவன் இந்த சண்டைக்கு என்ன பண்றாரு? முடிவு பண்ற. சரி, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனசுல இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதா, என்ன செய்ய? ஆசார்கிட்ட கூட்டு போய் நீ பாத்துக்கிட்ட. இன்னைக்கு கசப்பான ஜலம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே போல கசப்பான ஜலம் புருஷனுக்கும் மனைவிக்கும் கொடுத்தா வயிறு வீங்குச்சுன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? யாராவது போவாங்களா கசப்பான ஜலம் குடிக்க, கண்டுபிடிக்கிறதுக்கு? அந்த காலகட்டத்திலே மோசையின் நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? கொடுத்துக்கிறார். மனைவி மீது எரிச்சல் என்ன குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அந்த சந்தேகத்தை சரி பண்ண வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்ததான் என்ன? கசப்பான தண்ணீர், கசப்பான ஜலம். யோபு சொல்றாரு, என்னுடைய செயல்பாடுகள் வேசித்தனமா இருக்கும் என்று சொன்னால் என் மனைவி எப்படி போகட்டும்? என்னை போல் அவளும் என்ன செய்யட்டும்? வேசித்தன விபச்சாரத்திற்கு போகட்டும். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அது தோஷம், அது தோஷம் சொல்றாரு பாத்தீங்களா? அந்த எபிரேய வேதத்துல பாத்தீங்கன்னா அது கொடூரமான குற்றம்ன்ற. எதுங்க? ஒரு வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுவது எப்படிப்பட்ட குற்றம்? அது கொடூரமான குற்றம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம் என்றார். அப்ப நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்? யோபு தன்னுடைய எண்ணங்களில் அவர் பரிசுத்தமா இருந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துக்கிறாரு? அது பரிசுத்தமா இருந்துக்கிறார். ஒருவேளை நான் அப்படி இல்லை என்று சொன்னால் அது கொடூரமான குற்றமாக இருக்கும். அது நியாயாதிபதிகளை விசாரிக்கப்படும் அக்கிரமம் அப்படின்ற. அந்த நியாயம் யாராக இருக்கக்கூடும்? தேவன். நியாய தீர்ப்பினாலே தேவன் சகலத்தை கொண்டு வருவார். நியாய தீர்ப்பினாலே கொண்டு வருவார். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க.
அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும், அக்னியின் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். நல்லாவே தெரியுது, இந்த பாவத்தை நம்ம பண்றோம்னா நம்ம எங்கதான் போவோம்? அக்னி கடலுக்கு தான் போவோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லலையா? மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம், இச்சையோடு பார்த்தால என்னதாங்க? விபச்சாரம். கண்களோடு உடன்படிக்கை செய்திருப்போம் என்று சொன்னால் இச்சையோடு பார்ப்போமா? யோபு வாழ்ந்துக்கிறாரா? எப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? வாழ்ந்துக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நம்முடைய சரீரத்தின் விளக்கு எது? நம்முடைய கண்கள். நம்முடைய சரீரத்திற்கு விளக்கு எதுங்க? நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள் தெளிவான கண்களா இருக்கும் என்று சொன்னால் அது சரீரம் முழுவதும் எதை கொடுக்கும்? வெளிச்சத்தை கொடுக்கும். நம்முடைய கண்கள் கெட்ட கண்களா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் முழுவதும் என்னவாதான் இருக்கும்? இருளா இருக்குன்ற. கேள்வி என்னன்னா, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்கிறது? அது தூய்மையான கண்களா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கும், ஒளியா இருக்கும். நம்முடைய கண்கள் அசுத்தமான கண்களாக, தீய கண்களாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் எப்படிதான் இருக்கும்? அது முழுவதும் இருளாய்தான் இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ரொம்ப முக்கியமானதா? பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப முக்கியமானதா? நமது பார்வை நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யுதுங்க? வடிவமைக்கிறது. அது நம்முடைய செயல்பாடுகளை உருவாக்குகிறது. அந்த செயல்பாடுகளின் மூலமாக நம்ம எது கொண்டு சிக்க வச்சிருது? பாவத்துல என்ன பண்ணிடுதுங்க? கொண்டு போய் சிக்க வச்சிருது. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவூற்று என்னாகும்? புறப்படுன்ற. அப்ப நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது அங்கிருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று. அப்ப கண்களில் பார்க்கக்கூடிய அந்த காட்சி எங்கே பதிவு பண்ணப்படுது? இருதயத்துல என்ன செய்யப்படுதுங்க? அது பதிவு பண்ணப்படுது. அப்ப நாம் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? அது ஒளியாக, வெளிச்சமாக இருக்கும். நாம் கண்களோடு என்ன செஞ்சுக்கணும்? உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் யோபுவை குறித்து நிறைய சத்தியம் நம்ம என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.